நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அது கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க. சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேர் கொடையாளிப்பட்டி. கொடையாளிப்பட்டி அப்படின்ற பேருக்கு தகுந்த மாதிரி அந்த ஊர் மக்கள் யார் வந்து பணம்னு சொல்லி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லி சொல்லவே மாட்டாங்க. யார் உதவி கேட்டாலும் வந்து கொடுத்துருவாங்க. பணம் அப்படி நிறைஞ்சி வந்து வழிஞ்சு கிடக்கிற அந்த ஊருக்கு பேர் தான் கொடையாளிப்பட்டி. கொடையாளிகள் நிறைந்த ஊர் அந்த ஊருன்னு சொல்லி சொல்லுவாங்க. தானமாக மட்டும் இல்லை, கடனாகவும் பணம் கொடுப்பாங்க. யாருக்காவது அவசரமாக பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம். பத்திரம் எதுவும் தேவையில்லை, சாட்சி எதுவும் தேவையில்லை, பாண்டு எதுவும் தேவையில்லை, எந்த உத்தரவாதமும் தேவையில்லாமல் பணம்னு சொல்லி போய் கேட்டால் அவங்க வந்து கொடுத்துருவாங்க, எந்த உத்தரவாதமும் எதுவும் கேட்காம. அப்படி ஒரு ஊர். அதனால தான் அந்த ஊருக்கு பேர் கொடையாளிப்பட்டி. ஒருவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் வந்து தேவைப்படுது. சொந்த பந்தம் எல்லாம் கேட்டு பார்க்குறான். அவன் வந்து பார்த்திங்கன்னா யாரும் கொடுக்குற மாதிரி தெரியல. இது கொடையாளிப்பட்டியில் வேற ஒரு ஊர். இப்போது எல்லாரும் அவன் வந்து பார்த்திங்கன்னா கை விரிச்சிட்டதால் அவன் வந்து அடுத்தவங்க கஷ்டத்தை பற்றி இந்தமாரி தெரிஞ்சிக்காமல் இந்த ஊரில் வந்து இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் வந்து உக்காந்துருக்கான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்டு இவனுக்கும் அழுத்து போச்சு. அந்த ஊரில் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த வழியாக ஒருத்தன் வரான். அவன் தான் வந்து இந்த மாதிரி ஏன்பா சோர்ந்த மாதிரி உக்காந்துருக்குன்னு சொல்லி கேட்குறான். அப்போ எனக்கு பணம் தேவைப்படுது, இந்த ஊரில் யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு கொடையாளிப்பட்டியை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அவன் சொல்கிறான். நீ வந்து கொடையாளிப்பட்டி அப்படின்ற ஊருக்கு போ, உனக்கு கடனாகவும் சரி இல்லை தானமாகவும் சரி, நிச்சயமாக உனக்கு கஷ்டம்னு சொல்லி கேட்டினா அந்த ஊரில் யாரை கேட்டாலும் பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறான். அப்படியா, எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த ஊர் இருக்கிறத தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவன் போய்கிட்டு இருக்கான். இப்போது ஒரு நாள் ஆயிடுச்சு. அப்படியே பொடி நடையாக நடந்து போயிட்டே இருக்கான். வயக்காட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது மெதுவாக அந்த ஊரோட எல்லை வந்துருச்சு. ஆஹா, கொடையாளிப்பட்டின்னு சொல்லி போட்டிருக்கு, ஊரோட எல்லையை வந்து மிதிச்சிட்டோம், இதுக்கப்புறம் ஊருக்குள்ளே போனால் யாரை கேட்டாலும் பணம் தருவாங்க கஷ்டத்துக்கு அப்படின்னு சொல்லி சொன்னானே அந்தாள், நிச்சயமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். ஊரோட ரெண்டு பக்கமும் ரோட்டுக்கு சைடு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது. வேலை மும்மரமாக நடந்து உழுதுகிட்டு இருக்காங்க சில பேர். அப்போது அங்கே ஒரு ஆளை பாம்பு கடிச்சிடுது. இப்போது இந்த பாம்பு கடிச்சதுக்கு பக்கத்துலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் இவனோட சத்தத்தை கேட்டு ஓடி வராங்க. ஐயோ பாம்பு கடிச்சிச்சாட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக செய்ய வேண்டிய முதலுதவி எல்லாத்தையும் செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கும் பலன் கொடுக்காம பாம்போட விஷம் அவனோட உடம்பு ஃபுல்லாக ஏறி போய் அவன் செத்து போயிடுறான். இவன் செத்து போன உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாத்துக்கும் இவன் ஆள் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. அவனை தூக்கி ஒரு வாரமாக போட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது வந்து உழுவுற வேலையை. அங்கே ஒரு ஆள் இவனை பார்த்து சொன்னான், ஐயா நீங்கள் போகிற வழியில் இவன் சொந்தக்காரனுக்கு வந்து சோறு கொண்டு வருவான், இவனோட சொந்தக்காரன் சோறு கொண்டு வரும்போது அவங்ககிட்ட இவன் செத்துட்டதா போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடன் கேட்க வந்தவன்ட்டு சொல்கிறான். உடனே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த ஆளுக்கு. என்னடா அது, பாம்பு கடிச்சிச்சு, ஆனால் அப்படி இருந்தும் பதறி அடிச்சுட்டு ஓடி வந்தாங்க. இவன் செத்துட்டான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் தூக்கி போட்டு இவங்களோட வேலையை போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதை நடந்துக்கிட்டு சரி இதை ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம போய் கடனை முதல்ல கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கான். அதே மாதிரி அந்த வேக்காட்டில் உள்ளவங்க சொன்ன மாதிரியே இந்த செத்துப்போன ஆளுக்காக சோறு ஒருத்தன் கொண்டு வரான். இந்த சோறு கொண்டு வர்றவன்கிட்ட பார்த்துட்டு, ஐயா நீங்கள் ஒருத்தருக்காக சோறு கொண்டு போகிறீங்களே, அந்த ஆள் பாம்பு கடிச்சு செத்துப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்ல உடனே வந்து பார்த்திங்கன்னா அவன் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக நிற்கிறான். அப்புறம் அங்கேயே உக்காந்து கொண்டு வந்த சொத்தை அவனே சாப்பிட்டு முடிக்கிறான். பேசாமல் அதுக்கப்புறம் சாப்பிட்டு அவனவே திரும்பி போயிட்டான். கொஞ்சம் கூட பதட்டம் இல்லை, அவன் அழுவும் இல்லை. இப்படியும் ஒரு ஊரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடன் கேட்க வந்தவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிட்டு, சரி இதை ஊருக்குள்ளே வந்து போய் கேட்டே ஆகணும், அதுக்கு முன்னாடி நம்ம பணம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மனுஷனை போய் பார்க்குறான். அவன்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு ரொம்ப பணம் அவசியமாக தேவைப்படுது, நானும் யார் எங்கள் ஊரில் கேட்டு பார்த்தேன், யாருமே எனக்கு உதவி செய்கிற மாதிரி தெரியல, இந்த ஊருக்கு வந்தால் யாராவது குடல் வள்ளல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க, இந்த ஊரை பற்றின டீட்டெயில்ஸ் நான் கேட்டு தான் இங்கே வரேன், எனக்கு தயவு செஞ்சு ஏதாவது தானமாக கொடுத்தாலும் சரி இல்லை கடனாக கேட்டாலும் கொடுத்தாலும் சரி நான் திருப்பி தந்துடுறேன், அதனால் எனக்கு கொஞ்சம் பண உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். வந்து கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா சரி நீ என்ன ஊருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நான் இந்த ஊர் பக்கத்து ஊருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே தேவையான பணத்தை வந்து கொடுத்துட்றாரு. பணத்தை வாங்கிட்டதுக்கப்புறம் இவன் பேசாமல் போக வேண்டியதானே, அந்த மனசில் உறுத்திக்கிட்டு இருந்தால் அந்த கேள்வியை எப்படியாவது வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நான் அந்தமாரி உங்கள் ஊரோட எல்லையை தாண்டி வந்துக்கிட்டு இருந்தேன், விவசாயம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆளுங்க,
அப்போ வந்து ஒருத்தனை பாம்பு கடிச்சு அவன் அங்கேயே செத்து போயிட்டான். அதுக்கப்புறம் அவசரமாக ஓடி வந்தவங்க இவன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஓரமாக தூக்கி போட்டு வயல் வேலையில் மறுபடியும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவங்க வேலை செய்கிறவங்களாம் என்கிட்ட சொன்னாங்க, இந்த செத்து போன ஆளுக்காகண்டி வந்து ஒருத்தன் சோறு கொண்டு வருவான், அவங்ககிட்ட இவன் செத்துட்டான்னு சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்து அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு சோறு கொண்டு வந்தவன்கிட்ட சொன்னேன். அவன் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு உக்காந்து அவனுக்கு கொண்டு வந்த சோத்தை எல்லாத்தையும் இவன் ஒரே ஆளே தின்னுட்டு திருப்பி அவனும் அழுவும் இல்லை பதறாமல் அவன் பாட்டுக்கும் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு என்ன அர்த்தம், ஏன் இப்படி பண்ணுறீங்க இந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சந்தேகத்தை வந்து கேட்குறான். இப்போது இவர் வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து இதேமாரி தான் வந்து செய்வோம், நாங்கள் வந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பும்போது அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் செஞ்சுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ உழுவுற வரைக்கும் அந்த பணம் அங்கேயே தான் கிடக்குமா காட்டிலே? ஆமாம், நாங்கள் உழுது முடிச்சதுக்கப்புறம் அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் செய்வோம், அழுவ மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. ஏன் உங்கள் ஊரில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்வீங்க செத்து போனால், ஏன் இந்த கேள்வியை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பெரியவர் கேட்குறாரு. அதுக்கு எங்கள் ஊர்லாம் நாங்கள் வந்து பணத்தை தூக்கவே விட மாட்டோம், கட்டி புரண்டு கதறி அழுது புலம்பி நாங்கள் தீத்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். பெரியவர் வந்து இங்கே யோசிச்சு பார்த்துட்டு அவங்ககிட்ட கொடுத்த பணத்தை வந்து லவுக்குன்னு திருப்பி வாங்கிக்கிட்டாரு. இவன் பதறி போய் நிற்கிறான். என்னையா கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது பெரியவர் அதுக்கு சொல்கிறாரு, பணத்தையே விட மாட்டேன்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுதா கண்டிப்பாக நான் கொடுத்த பணத்தை மட்டும் நீ எப்படி திரும்ப தர போகிற, அந்த ஊருக்காரன் சேர்ந்தவன் தானே நீயும், அப்போ நீ போயிட்டு அவனுக்கு பணம் கிடையாதுன்னு சொல்லி விரட்டி விட்டுறாரு. இந்த கதையை ஒரு நண்பர் எனக்கு சொன்னார். இந்த கதை வேடிக்கையாக தெரிந்தாலும் இதில் ஆழமான கருத்து ஒன்று உண்டு. பணம், குணம் இவை இரண்டையுமே அவ்வளவு சுலபமாக விடுவதற்கு எமக்கும் மனம் வருவதில்லை என்பதே நிதர்சனம். இந்த உண்மையான இந்த ஒரு நிகழ்ச்சியை நண்பர் ஒருவர் பதிவிட்டிருந்தார். ஸோ இது வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. இப்படி ஒரு ஊர் இருக்கா இல்லையானும் நமக்கு தெரியாது. ஆனால் இதே மாதிரி ஒரு ஊர் இருக்கிறதா அவர் வந்து சொல்லியிருக்காரு தன்னுடைய முகநூல் பதிவில். நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு ஊர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அற்புதமான இதாக தான் இருக்கும். ஆனால் சொந்தக்காரங்க யார் இறந்தாலும் அழுவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் எந்த அளவுக்கு வந்து சாத்தியம்னு சொல்லி தெரிய வரல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.